ஆண் பெண் நட்பு விஷயத்தில் அப்பப்போ ஒரு கேள்வி வந்து போகும். நட்பாக தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும், ஆனால் இது லவ்வோ அப்படின்னு அப்பப்போ தோணும். பண்ணுவாங்க பசங்க, முதல்ல அவன் மனசுக்குள்ளே கேட்டு பார்ப்பான், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்பான். அவனுங்க ஆமாம் தான் சொல்லுவானுங்க, மச்சான் இது காதல் தான் அப்படின்ட்டு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். டெய்லி எனக்குன்னு சமைச்சு எடுத்துகிட்டு வரா, டெய்லி என்னோட குட் மார்னிங் சொல்கிறா, குட் ஈவினிங் சொல்கிறா, ரொம்ப உரிமையாக பழகிறா அந்த பொண்ணு. அப்போ இது லவ் தானே? இது காதலாக தானே இருக்கும் அப்படின்னு ஒரு பையனுக்கும், இல்லை இது நட்பு தான் சொல்லக்கூடிய பெண்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம். இப்போது லேடிஸ் ஃபர்ஸ்ட்டும்பாங்க, இன்னைக்கு ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன், ஆனால் அந்த பொண்ணு இல்லை அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் ஆகிப்போச்சு. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பித்தேன். அவள் கொஞ்சம் பேசுவா, அது நம்ம மனசில் அவளுக்கு அது நார்மலாக இருந்திருக்கலாம். எனக்கு அது புதுசு. ஐயோ பாவம். ஃப்ரீ பீரியட்னா பக்கத்தில் வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்போ வந்து அவள் என்கிட்ட வந்து சொல்கிறா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறா. உங்களுக்கு கொடுத்த உங்களோட பழகின அந்த சமிக்கைகள் காதல் இல்லை. விடுதாசனா எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு கவிதை எழுதி கொடுன்னு ஒரு வாட்டி கேட்டாங்க. இப்படி தான் அது ஸ்டார்ட் ஆனிச்சு. வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கவிதை எழுதி கேட்குறேன், எனக்கு நீ எழுதி கொடுக்கல அப்படின்னும் போது டைம் இல்லை அப்படின்ற. டைம் இல்லை, உனக்கு அவளுக்கு எழுத தான் டைம் இருக்கும், எனக்கு எங்க எழுதி கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறதா இருக்கட்டும். என்ன இது? நான் அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். கொடுக்குற வீட்டில் கொடுக்குற பட்ஜெட்டுக்கே என்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. ரோஸ் வாங்குறது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே? அதானே உலக வழக்கம். இந்த மாதிரி ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. அதனால லவ் பண்ணுவாங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டேகே பண்ணல. அதனால தான் பண்ணல. சார் எனக்கு காலேஜில் வர பொண்ணு இல்லை சார். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்தாங்க. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்தாங்க எங்கள் காலேஜில். எங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பொண்ணுங்க நிறையா பசங்க இருப்போம் சார். கேன்டீன் போகிறோம், நான் இங்கே உட்காந்துருப்பேன், அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. நீ சாப்பிட்ருக்கே மாட்டேன், இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. சரி நான் பெஞ்சில் படுத்தா, எதுக்கு பெஞ்சில் படுக்க, மடி இருக்கலாம், என் மடியில் படுக்க வச்சாங்க. இது வேறயா? அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் காலம் எவ்வளோ நாள் பேசினா போல. இப்போ காலேஜ் விட்டு இப்படி போகிறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. விடிய விடிய ஃபோன் பேசுவீங்க. 2 நாள் தூங்குவாங்க, தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சுனா திரும்ப அடிச்சு இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருவேன் அவ்வளோதானா அப்படின்றாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? போதே போய்கிட்டே இருக்கு. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணாமல் இப்படி பண்ண போகிறாங்க நான் நினைக்க. இப்போதான் ஒரு ட்விஸ்ட் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல, அவனும் அந்த குரூப்ல ஒண்ணு. அந்த குரூப்ல டூப்னு ஒருத்தன் சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. இவனா? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. இது எப்ப? அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணியிருக்கா சார். சரி நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. முடியல. அந்த பொண்ணுக்கு தான் சார் இதெல்லாம். உங்க 2 பேருக்குமே ஒன்றும் தெரியல, அதான் விஷயம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. கேட்டேன் சார் போய், ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க, டெக்ஸ்ட் பண்ணியிருக்க, என் ஃபோன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணியிருக்க. அப்போ இதெல்லாம் லவ் இல்லையா? அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது அத்தனையும் நடிப்பா. கிஷோர் எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா லவ் இல்லை. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஒரு 14 எனக்கு கால் வந்துச்சு, உன்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பி போயிட்டேன். போனோடனே எனக்கு ஷர்ட்டு டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆகா நல்ல ஐட்டம். ஒரு பிப்ரவரி 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆமா காதல் தினம். ஸோ கரெக்டாக சொன்னீங்க. சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையாக இருக்கும் போல, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இதுதான் தவறான விஷயம். சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உன் மேலே எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்லை.
எனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். பட் ஆனால் உன் மேலே எனக்கு லவ் இல்லை. அது வந்து பிப்ரவரி 15க்கு வாங்கி கொடுக்கலாம், 16க்கு வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி இல்ல கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லியிருக்கான். ஆமா சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. நீங்க அவங்க 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா அவனை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட் ஓடுது? நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நினைக்க சொல்லுவோம் எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதான் சொல்லுவாங்கன்னு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. ஓகே, இன்ப அதிர்ச்சியிலிருந்து பேரதிர்ச்சி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காதல் மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? ஏன் லவ் இல்லாதுன்னு சொல்லணும், அப்பதான் புரியும். அப்படி கேளு. எனக்கு வந்து அது ஒரு சப்கான்ஷியஸாகவே when they approach a girl உரையாடுறதுக்கு ஒரு தருணம் கிடைக்கும் போதோ அவங்க அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அப்போஸ் அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல she was interested. கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். லவ்ன்றது சும்மா இல்ல, இட்ஸ் a commitment. should I say yes or no? இப்போ இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்ல நோ இட்ஸ் நாட் லவ் அப்படின்னு ஒரு பிரேக் போடுவாங்க. ஓ நீ அப்படி வரியா? இன்ட்ரெஸ்டடா இருந்தேன், பட் இது லவ் தானான்னு எனக்கு தெரியல, இல்ல இது எனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியுது பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மறந்துடுறாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் தானே, இது ஃப்ரெண்ட்ஷிப்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண? லவ் பண்றேன்னு இறங்கல, she said she is interested. லைக் உங்களோட கம்பெனியன் பிடிச்சிருக்கலாம், உங்க கூட இருக்க கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கலாம், அதனால அவங்களால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட முடிஞ்சிருக்கு. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இப்போ என்னை ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ் இல்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. இப்போ வந்து நிறையவே நம்ம பழகி பார்க்கலாம், நம்ம ட்ரை என்ன சொல்கிறது, நம்ம ஒரு லைஃப் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஒன்றா இருந்து பார்க்கலாம், நம்மளோட தாட்ஸ் ஒத்து போதா, அண்ட் அது கமிட்டடாக இறங்கும் போது நோன்றாங்க. நோ 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 நோ. என்னடா நோ நோ நோ? அது அவங்க ஓப்பனா முன்னாடி சொல்லிட்டு பண்ணா அது ஓகே. அது எதுவுமே சொல்லாம ரேண்டமா எல்லாம் பண்ணிட்டு நான் இங்க உட்காந்துருக்கேன்னா அங்க இருந்து வந்து ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன்? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இது இங்கே சொன்ன முக்காவாசி பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லா பொண்ணுமே அந்த டைமில் மெச்சோர்டாக யோசிக்க மாட்டாங்க. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்க தான் சரியான காதல் வரும்? சொல்றா. என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம். உருட்டு நீ உருட்டு. இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து அது ஏமாற்றம்ல. பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான் சார். ஷி அகைன் ரீதிங்க் பண்ணியிருக்காங்க. ஓ ஷி டிடன்ட் வாண்ட் டு கமிட் டு யூ. அவங்க உங்க கூட லாங் டேர்மா இருக்கக்கூடாதுன்னு அந்த டைம்ல டிசைட் பண்ணி ஷி செட். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா எப்படி? ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை நீங்க கேடு கிட்ட போன விட்டு போக முடியாதுல்ல. கரெக்ட்டா? நல்லா சொன்ன. நோ இஸ் நோ, ரைட்? நோ வலிமையானது தானே. அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? அவங்க என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கன்றது தெரியாம இருக்கலாம், நாங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நாங்க என்ன இன்டென்ஷனோட பழகுறோம்ன்றது தெரிஞ்சிரும். கரெக்ட். ஒரு கட்டத்துல பிரச்சனையாகும்னு தெரியறப்போ நாங்க சொல்றப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து லேட்டர் இவங்க லவ் யூ சொல்லும் போது மேபி ஷி இன்ட்ரெஸ்ட் வேற, லவ்வுக்கு லைஃப் அடுத்து மேரேஜ்ங்கிற டெசிஷன் எடுக்கிறது வேற. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா? லவ் பண்ணலாம் நினைச்சேன், பட் நம்மளுக்குள்ள லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தேன்னு சொன்னது வந்து நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னதை தான் என்னால ஏத்துக்க முடியல. சாவுல புளிய மதுக்கும் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. நீ அதை ஒத்துக்கோன்னு ஏன் நீங்க அவ்வளவு பிடிவாதமா ஏன் நிக்கிறீங்க? இல்ல சார், எனக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியணும்ல. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. முடிவு சொல்லிட்டாங்களே சார் நோன்னு சொல்லிட்டு. அது ஏன் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ற, லவ்னு ஒத்துக்கிட்டு கலந்து அது நீங்க உங்களோட சக்சஸ் இது பண்றீங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என்னுடைய காதல் தோல்வி அடைவது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன காதலிச்ச அந்த வெற்றி எனக்கு போதும். இப்போ நீங்க அந்த சக்சஸை தான் தேடுறீங்களா? அப்போ நோண்ட ஆரம்பிச்சுட்டானே.
சார் அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் அப்ப எனக்கு சொல்லுங்க, எப்படி நோ சொல்வது? இப்ப அப்படி வருவோம். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. நண்பர்களாக தொடருவோம்னு சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஏமாற்று வார்த்தை போல இருக்கு. ஆனா அதை விட டீசெண்டா அதை எந்த ஜோனுக்கு நகர்த்துறது மட்டும் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இல்லடா இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் செட் ஆகாது, ஆ. இது லவ் கொண்டு போக முடியாது, கல்யாண லைஃப்லாம் வேண்டாம், ஒரு 2 பேர் பேசாம இருக்கிறது நல்லது. டேய், ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. இன்டைரக்டா இதையுமே அவர் அப்படிதான் சார் சொல்றாரு. இதுக்கப்புறம் அப்ப இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்த ஒத்துக்கோ அப்படின்ற. கரெக்டா கட்டுப்பிட்டா. லவ் யூ சொல்லிட்டு லவ் யூ டூன்னு சொன்னா லவ் பண்றதானே சார் நினைப்பாங்க. டெபினெட்லி. அறிகுறி கொடுத்தாங்கங்கிறதுக்காக எஸ் சொல்லுங்கன்னு இது பண்றீங்களா? இல்ல இப்ப இத அந்த ஜோன்ல நீங்க எடுக்க முடியாது. காதலிக்க வைத்தேன் என்ற வெற்றி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க என்ன குத்தம் சாத்துறீங்க. அவதான் என்ன காதலிச்சாலே, அதானே உண்மைங்கிறாரு அவரு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாதப்பா. சார் லவ் யூன்னு சொல்றதுனால மட்டும்தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல சார். எடி செருப்ப நாய. இப்ப லவ் யூ வந்து இப்ப காமனா யூஸ் பண்ற வார்த்தை தானே? அது காமன் ஜோன்ல வந்துடுச்சு சார் இப்போ. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அப்ப எந்த வார்த்தை காதலை உறுதி செய்யும் வார்த்தை? இட்ஸ் a கன்ஃபர்மேஷன். வா கல்யாணம் பண்ணிக்கலாம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. லவ் யூ சொல்லிட்டு நாங்க லைஃபை லீட் பண்ணலான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சார். பட் யூல் நோ தட் அந்த பொண்ணோட பிஹேவியர்ல இருந்து அவளோட தாட்ஸ்ல இருந்து புரியும் உங்களுக்கு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நாளைக்கு நம்ம ஒண்ணா இருக்கும்போது, நாளைக்கு நம்ம ஃபேமிலியோட இருக்கும்போது, நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கும்போதுன்ற கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இப்படி இருக்கும்போதுன்ற ஒரு சொல்லாமலே பிஹேவியர் புரிஞ்சுக்கிறது தானே. ஊட்டி விடுறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, மடியில படுத்துக்க சொல்றது, உன்னை கட்டிக்க பிறகு கொடுத்து வச்சவன்னு சொல்றோம், இதெல்லாமே சமிக்க தானே. இன்றால நிறைய போறான்டா. காதலை உறுதிப்படுத்தும் வார்த்தை இது, இவ்வளவுதான். ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்க. லைக் சோல்மேட் சொல்லலாம், இல்ல ஐ வில் பி ஃபார் எவர் அப்படின்னு மீன் பண்ணா ஓகே. என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சோல்மேட் உங்களுடைய ரூம்ல பிஜில இருக்க பொண்ண கூட சோல்மேட் தான் சொல்றீங்க. நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். சோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தான் சமிக்கே இல்லைன்ட்டீங்களாமா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்ப முடிவுக்கு வந்து உங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பையன்ட்ட நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவீங்கல்ல, அது என்ன வேர்ட்ல சொல்லுவீங்க? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. லவ் யூ தான், லவ் யூனா லவ் யூ தான், நான் உன்னை காதலிக்கிறேன் தான் அதோட மீனிங். ஐ லவ் யூ தான். ஐயோ, ஐ லவ் யூ தான் காதலை உறுதிப்படுத்தும் வார்த்தைங்கிறவங்க கை தூக்குங்க. நீயுமா? கான்ஃபிடென்ட்க்கு நான் ஐ லவ் யூன்னு கேஷுவலா சொல்லுவேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ஓகே, 2 பேர் தான். குச்சமே இல்ல. மீதி எல்லாரும் ஐ லவ் யூங்கிற வார்த்தையை ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அப்ப ஐ லவ் யூன்னு சொல்றது காதல் தான். அப்போஸ் சில பேர் அது வந்து சப்ஜெக்டிவா இருக்கு சார், என்ன சார் பண்றது? இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. படுத்துறாயா படுத்துறா. நான் ஒரு கேள்வி தான் சார், கடைசியா நான் ஃப்ரெண்டா, நான் லவ்வரை, என்ன லவ் பண்ணாங்களா இல்லையா, நம்ம தான் ஏதோ நினைச்சுக்கிட்டோம். உங்க மன ஆறுதலுக்கான சொல்றேன், அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிருக்கு. ரொம்ப நன்றி. லவ்வுக்கான அடிப்படை வந்து மாறினது போல ஒரு பாவனை காட்டுறீங்க, ஆனா அது அப்படியே தான் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ.